நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் உலகத்தின் உற்பத்தி முதலியவற்றை சுக்கருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து எல்லா பிராணிகளின் உற்பத்திக்கும் லயத்திற்கும் காரணமாய் இருப்பதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் பீஷ்மாச்சாரியரே. தியானம், கர்மம், காலம், ஒவ்வொரு யுகத்திலும் உள்ள ஆயுள், உலகத்தின் தத்துவம், பிராணிகளின் சம்பத்து, ஆபத்து ஆகிய இவைகளை முழுமையாகவும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உற்பத்தியும் முடிவும் எதிலிருந்து நடைபெறுகின்றன? இப்பொழுது எங்கள் விஷயத்தில் உமக்கு அனுகிரக புத்தி இருக்குமானால் இதை உம்மிடத்தில் கேட்கின்றேன். இதை நீர் எனக்கு உபதேசிக்க வேண்டும். முதலில் சொல்லப்பட்டதும் உத்தமவுமான பிருகுவின் வசனத்தை பிறகு பிரம்ம ரிஷியான பரத்வாஜரின் வசனத்தையும் கேட்டு என்னுடைய புத்தியானது சிறந்ததும் உயர்ந்த தர்மத்தை பற்றியதும் உத்தமமான நிலையில் இருப்பதுமாக ஆயிற்று. ஆகையால் மீண்டும் கேட்கின்றேன், அதனை நீர் சொல்ல வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரை கேட்க அவர் சொல்ல தொடங்கினார். பூஜ்யரான வியாசர் தம்முடைய புத்திரர் கேட்ட பொழுது சொன்ன அந்த பழைய இதிகாசத்தை இந்த விஷயத்தில் நான் உனக்கு சொல்லுகின்றேன் யுதிஷ்டிரா. வியாசரின் புத்திரரான சுக்கரானவர் அங்கங்களுடனும் உபனிஷதுகளுடனும் எல்லா வேதங்களையும் அத்தியனம் செய்த பின் தர்மங்களின் சூக்ஷ்மத்தை தெரிந்து கொண்டு மோட்ச நிஷ்டைக்குரிய கர்மத்தை தேடிக்கொண்டு அறம் பொருட்களை பற்றி சந்தேகங்களை அறுத்தவரான கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாசரிடம் சென்று சந்தேகமுள்ள இந்த விஷயத்தை கேட்க தொடங்கினார். காலத்தின் அறிவில் நிச்சயம் உள்ளவரும் பூத கூட்டங்களை படைத்தவருமான ஈஸ்வரரையும் பிராமணன் செய்யத்தக்கதையும் குறித்து நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். சென்றதையும் வருவதையும் அறிந்தவரும் யாவற்றையும் அறிந்தவரும் எல்லா தர்மங்களையும் அறிந்தவரும் பிதாவுமான வியாசர் கேட்பவரும் புத்திரருமான அந்த சுக்கருக்கு சொல்ல தொடங்கினார். நீ கேட்கிறதை உள்ளபடி சொல்கிறேன் சுக்கர, கவனமாக கேள். முதலில் காரியம் என்னும் பிறகு காரணம் என்றும் அல்லது முதலில் காரணம் என்னும் பிறகு காரியம் என்றும் இரண்டு விதமாக அறியப்படுவதும் மறைக்கப்பட்டதுமான இந்த உலகமானது விசாரித்தால் சத்தியமும் மிகவும் மங்களமுமான பிரம்மம் என்று அறிவிக்கப்படுகிறது. அதனை அறிவுள்ளவர்கள் அறிகிறார்கள். ஆதி காலத்தில் தேஜோரூபியும் உற்பத்தி இல்லாததும் உலகங்களுக்கு காரணமும் ஆச்சரியமுமான பிரம்மமே இருந்தது. ஆதியில் இருக்கும் காரணத்தாலேயே அதை அறிந்தவர்கள் பிரதானம் என்று கூறுகிறார்கள். மூன்று குணங்கள் உள்ளதும் ஸ்ரீ விஷ்ணுவினுடையதுமான அந்த மகாமாயையை பிரகிருதி என்று அறிவிக்கிறார்கள். இவ்விதமான அந்த பிரம்மமானது ஆதியும் முடிவும் இல்லாததும் காணப்படாததும் விகாரம் இல்லாததும் ஸ்திரமானதும் ஊகிக்கத்தகாததும் அறியத்தகாததும் காரியங்களுக்கு காரணமுமாக முதலிலே இருந்தது. அதுதான் மூன்று குணங்களையும் உருவமாக கொண்டதும் மூன்று காலங்களிலும் சூக்ஷ்மவுமான பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. நன்கு சேர்ந்த மாயையின் குணத்துடன் கூடியதும் தன்னிலை இருப்பதும் வியாபகமுமான அந்த பிரம்மமானது தன்னிச்சையால் மாறுதல் அடைந்தது. மூன்று சக்திகளை உருவமாக கொண்டதும் காரண ரூபியும் எப்பொழுதும் ஞான ரூபியுமான பரமாத்மாவெனும் அதிர்ஷ்டானத்துடன் கூடியதும் சுவாதேந்திரியம் இல்லாததும் சுபாவம் எனும் பெயரை அடைந்ததும் மோக உருவத்தை தரிப்பதுமான அந்த பிரம்மத்தின் பிரகிருதியானது பலவிதமான ஜீவனுடைய உபயோகத்திற்கு வேண்டி வெளிவந்தது. மனமானது சந்திதி மாத்திரத்தால் மனத்தை நுகரும் இந்திரியத்தை சலிக்க செய்வதற்கும் காரணமாய் இருப்பது போல பரத்திலும் பரமமான பரமாத்மாவானவர் யாவற்றுக்கும் காரணம் என்று கூறப்படுகிறார். அவர் அந்த பிரதானத்தை உண்டு பண்ணி அதில் புகுந்து அதன் உள்ளிருந்து கொண்டு அதை செழிக்க செய்கிறார். பிரதானம் என்ற தத்துவத்தில் இருந்து சாத்விக, ராஜச, தாமசம் என்னும் மூன்று விதமான மகத்தானது உண்டாயிற்று. அது பெரியதாய் இருப்பதால் மகத் என்று சொல்லப்படுகிறது. உண்டான மகத் தத்துவமானது கால உருவத்தால் மறைக்கப்பட்டு பிரதான தத்துவத்தை நன்றாக மறைத்து கொண்டது. அந்த காலமானது பரமாத்மாவின் அம்சமாகும். அது புருஷன் என்னும் அளவிடத்தக்கதாக உருவமுள்ளதென்றும் சொல்லப்படுகிறது.
பிரதானத்திலிருந்து உண்டான இந்த மகாத்மானது 3 குணங்கள் உள்ளதென்றும் வேதம் உபதேசிக்கிறது. அந்த மகத்வத்திலிருந்து சாத்விக, ராஜச, தாமசம் என்னும் 3 உருவம் உள்ளதும் 3 வேற்றுமை உள்ளதுமான இந்த அகங்காரமானது உண்டாயிற்று. தாமசமான இந்த அகங்காரமானது பூதாதி என்று பெயர் உள்ளதாகிறது. பூதங்களுக்கு ஆதியாய் இருப்பதால் தாமச அகங்காரமானது பூதாதி என்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த பூதாதியானது வேற்றுமையை அடைந்து சப்தத்தின் மாத்திரத்தை உண்டு பண்ணிற்று. அந்த தன்மாத்திரையானது சப்தத்தை உருவமாக கொண்ட ஆகாயத்தை உண்டு பண்ணிற்று. சப்த லட்சணமான ஆகாசமானது சப்தத்தின் மாத்திரத்தை மறைத்தது. அந்த ஆகாயத்தால் நன்றாக சலிக்க செய்யப்படும் சப்தமானது ஸ்பர்சத்தின் மாத்திரத்தை உண்டு பண்ணிற்று. சூக்ஷ்ம சப்தமுள்ள அந்த ஆகாசமானது ஸ்பரிசத்தின் மாத்திரையை மறைத்தது. அந்த ஆகாசத்தால் சலிக்கும்படி செய்யப்பட்ட ஸ்பரிசமானது வாயுவை உண்டு பண்ணிற்று. ஸ்பரிச ரூபம் உள்ள வாயுவானது அப்பொழுது ரூபதன் மாத்திரத்தை உண்டு பண்ணி அதை மறைத்தது. அந்த ஸ்பரிசத்தால் நன்கு சலிக்க செய்யப்பட்ட ரூபமானது அக்னியை உண்டு பண்ணிற்று. பிறகு சூக்ஷ்மமான ரூபமானது அக்னியை உண்டு பண்ணி நன்கு மறைத்தது. அந்த ரூபத்தால் நன்கு செலிக்க செய்யப்பட்ட அக்னியானது ரசத்தின் மாத்திரத்தை உண்டு பண்ணிற்று. சூக்ஷ்ம ரூபத்தை அடைந்த அக்னியானது ரசத்தின் மாத்திரத்தை மறைத்தது. அந்த அக்னியால் நன்கு செலிக்க செய்யப்படும் ரசமானது ஜலத்தை உண்டு பண்ணிற்று. சூக்ஷ்மமான ரசமானது மீண்டும் அந்த ஜலத்தை நன்கு மறைத்தது. அந்த ரசத்தால் நன்கு செலிக்க செய்யப்படும் ஜலமானது அந்த தன்மாத்திரையை உண்டு பண்ணிற்று. அந்த ஜலமானது பிறகு சூக்ஷ்மமான கந்தையை மறைத்தது. அந்த ஜலத்தால் நன்றாக சலிக்க செய்யப்படும் கந்தமானது கடினத்தன்மையை உண்டு பண்ணிற்று. சூக்ஷ்மமான தந்தத்திலிருந்து உண்டான அந்த கடினத்தன்மையிலிருந்து பூமி உண்டாயிற்று. இது முழுவதுமே ஜல உருவம் உள்ளதுதான். ஜலம் மீண்டும் கடினத்தன்மையை அடைந்தது. பிறகு பூமி முதலிய இந்த பூதங்களுக்கு உண்டாயினவென்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூதங்களுடைய சரீரம் அன்னமென்றே அறிஞர்கள் கருதுகிறார்கள். அந்த பூதங்களில் உள்ள சூக்ஷ்ம பாகங்கள் தன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றன. தேஜோ ரூபமான 10 இந்திரியங்களை காரியத்தின் தன்மையை அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். மனமானது இவைகளில் 11ஆவதாகும். இவ்வாறு விகாரத்தன்மையை அடைந்த இந்திரியங்கள் ஆகிற தேவர்கள் சொல்லப்படுகிறார்கள். பல வேற்றுமைகளுடன் இருக்கும் காலமானது அந்த இந்திரியங்களுக்கு மாறுபாட்டை செய்ய காரணமாகிறது. பூதங்களுக்கு ஆத்மாவான அந்த பரமாத்மாவானவர் குணங்களின் வேற்றுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவராய் இருந்தும் 3 விதமான வேற்றுமை உள்ளவராகி பலவிதமான காரியங்களை செய்கிறார். பிரம்மாவாய் இருந்து பிராணிகளை படைக்கிறார். அழிவற்ற நாரணராய் இருந்து பரிபாலிக்கிறார். உலகங்களை உருவமாக கொண்ட ருத்ர ரூபியாக சம்ஹரிக்கிறார். காரியங்களில் சாமர்த்தியமுள்ள இவர் காலமாகிறார். ஈஸ்வர ரூபியான காலமும் சிந்தைக்கு எட்டாததும் 3 குணங்களை உருவமாக கொண்டதும் சனாதனமுமாக இருக்கிறது. இது இந்திரியங்களுக்கு புலப்படாது. இது சிந்தைக்கு எட்டாதது. இது வெவ்வேறு லட்சணம் உள்ளதாய் இருக்கிறது. வேற்றுமை இல்லாததாக கேட்கப்படும் இந்த உலகம் கால ரூபத்தால் வேற்றுமை உள்ளதாகிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத, உற்பத்தி இல்லாததும், திவ்யமும் சூக்ஷமும் கிழத்தனமும் இல்லாததும், உறுதி உள்ளதும், ஊகிக்க முடியாததும், அறியக்கூடாததுமான பிரம்மமானது முதலில் இருந்தது. 15 நிமிடங்கள் ஒரு காஷ்டையாகும். 30 காஷ்டைகளை ஒரு கலை என்று கணக்கிட வேண்டும். 30 கலைகளுக்கும் ஒரு கலையில் 10ல் ஒரு பாகம் கொண்டது ஒரு முகூர்த்தமாகும். 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு பகலும் இரவுமாகும் என்று முனிகளால் கணக்கிடப்பட்டிருக்கிறது. 30 இரவு பகல் ஒரு மாசம் என்று கூறப்படும். 12 மாதம் கொண்டது ஒரு வருடம். தட்சிணாயனம் உத்தராயணம் என்று 2 சேர்ந்து ஒரு வருடம் என்று கணக்கறிந்தவர்கள் கூறுகிறார்கள். மானிட உலகத்திற்குரிய இரவு பகல்களை சூரியன் பகுத்து கொடுக்கின்றான். இரவானது
உறக்கத்திற்காகவும் பகலானது வேலைகளை செய்வதற்காகவும் வருகின்றன. ஒரு மாதமானது பித்ருகளுக்குரிய இரவும் பகலும் ஆகும். அவைகளின் பிரிவுகளை சுக்லபக்ஷமானது வேலைகளை செய்கிறதற்குரிய பகலும், கிருஷ்ணபக்ஷமானது உறங்குவதற்குரிய இரவும் என்றும் அறிய வேண்டும். இன்னும் இந்த அத்தியாயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை நாம் சந்திக்கும் போது தொடர்ந்து சேவிக்கலாம். நமஸ்காரம்.